Welcome to Katral Enidhu channel. Today's topic is India's first AI teacher, Artificial Intelligence teacher. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஐ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது ரீசனிங், மேக்கிங் டிசிஷன், சால்விங் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டம் மூலமாகவோ மிஷின் மூலமாகவோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலி தேர் வாஸ் அ சப்ளிமெண்ட்ரி இன் ஸ்டேட் போர்டு புக்ஸ், தட் இஸ் த ஃபன் தே ஹேட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆத்தர் வந்து கற்பனையாக ஒரு கதை வந்து எழுதியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2050 இந்த ஸ்கூல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்றத அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தனியாக இதே மாதிரி ரோபோ வந்து பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஸ்டோரியில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அது நிஜமாகவே இப்போ நடந்திருக்குது. ஸோ நம்முடைய நிதி ஆயோக், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதி ஆயோக் 2021 ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட மோட்டிவ் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்கூலில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஏ டீச்சர் வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர். ஹர் நேம் இஸ் ஐரிஷ். ஸோ இதை தான் கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற கேடிசிடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேடிசிட்டினா கடுவாயில் தங்கள் தொண்டு அறக்கட்டளை உயர்நிலைப் பள்ளி, அங்கே தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ டீச்சர் வந்து 3 லாங்குவேஜில் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி. மெயின் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ பசங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வந்து உள்வாங்கிட்டு திரும்ப அவங்களுடைய பதிலை வந்து ஒரு கொஸ்டினுக்கு 40 வேர்ட்ஸ்ன்ற அளவில் வந்து அதை ஆன்சர் பண்ண முடிகிற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இனி ஃப்யூச்சரில் 20 லாங்குவேஜஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டீச்சர் வந்து நர்சரியிலேருந்து கிளாஸ் 12th வரைக்குமே சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், எல்லா சப்ஜெக்ட்டுமே. அந்த ரோபோ காலத்தில் ஒரு மைக் மாதிரி ப்ளூடூத் செட் வந்து இருக்குது. இதில் பசங்க வந்து கொஷின் கேட்கும் பொழுது ஒலி வடிவில் உள் வாங்கிட்டு அது ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமாக திரும்ப எழுத்து வடிவத்துக்கு மாற்றி அதுக்கு ஒரு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஒலி வடிவத்துக்கு மாற்றி அந்த ரோபோ வந்து பசங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் கூட ஆன்சர் பண்ணுற மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஹியூமன் வந்து என்ன பண்ணுமோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அவங்கக்கிட்ட மூவ் பண்ணி போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவ் பண்ணி போகிறதுக்கு கீழே வந்து வீல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அது வந்து அந்த ரோபோவால் மூவ் பண்ண முடியும் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி. ஸோ இந்த ஏஐ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குன்றதும் நியூஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டீச்சரை வந்து க்ரியேட் பண்ணது ஷியாம் பாபுன்றவர் தான். ஸோ இவங்கள மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்களுடைய ஓன் கம்பெனி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நேம் வந்து மேக்கர் லேப்ஸ் எடிடெக் ப்ரைவேட் லிமிடெட். இந்த 4 பேர் சேர்ந்து தான் டிசம்பர் 2020 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க அந்த கம்பெனியை. ஸோ இதை ஸ்டார்டிங்கில் இதை பண்ணும்பொழுது நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அதை ஸ்கூலுக்கு வந்து கொடுத்ததில்ல ரொம்ப பெருமைன்றது ஷியாம் பாபு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஈவன் அதுக்கு முத நேம் வைக்கும் பொழுது சுரபின்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ஈவன் அதோடைய நேமையே மிஸ்ப்ரொனன்சியேஷன் பண்ணதுனால அதுக்கு ஐரிஷ்னு பேர் வச்சதாக அவர் சொல்கிறாரு. ஐரிஷ் கூட அவர் ஒரு எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்காங்க. ஐ ஃபார் இண்டிவிஜுவல், ஆர் ஃபார் ரொபோட்டிக், ஐ ஃபார் இன்டெலிஜென்ட், எஸ் ஃபார் சிஸ்டம் சொல்லின்ற பேரில் தான் ஐரிஷ்னு சொல்லி அது பேர் வச்சதாக சொல்லியிருக்கிறாங்க. So Iris is the first AI teacher which was introduced in Kerala. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.